ஹே ஹாய் ஹோப் யூ ஹேவிங் அன் அமேசிங் டே. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். இதான் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய காமெண்ட்ஸை எனக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இன்றைக்கி ஜெல்லி ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக சூப்பரான ரெசிபீஸ்லாம் சம்மர் டைமில் பண்ணி கொடுக்கும்போது நமக்கும் அந்த கலர்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அண்ட் வீட்டில் உள்ளவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இது எப்படி பண்ணலாங்கிற ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். ஜெல்லி பேக்கெட் வாங்கினீங்கன்னா அதில் 2 பவுடர்ஸ் இருக்கும். அந்த 2 பவுடர்ஸையும் பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதை நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணோம். இந்த பவுடர்லேயே சுகர் இருக்கும், பட் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜெல்லி பவுடரை போட்டு நல்லா சைமல்டேனியஸாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நீங்கள் கொஞ்சமாக அந்த கொதிக்கிற சூட்லேருந்து கொஞ்சம் இறங்கினதுக்கப்புறம் இது நம்ம எந்த பவுலில் ஜெல்லி செட் ஆகணுமோ அதில் நம்ம ஊற்றி செட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கப்பில் சைடாக வரணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டதுனால ஒரு பவுலில் கொஞ்சமாக அரிசி போட்டு அந்த கப்பை சரிவாக வச்சு அதில் நான் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செட் பண்ணுங்கள். அப்புறம் சின்ன சின்ன பாட்டில்ஸ் இருந்துச்சுன்ட்டு அதுலேயும் நான் ஜெல்லி ஊற்றி செட் பண்ணுறேன். ஜெல்லி செட் ஆகிறதுக்கு 45 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வெளியவே நீங்கள் வச்சிருக்கலாம். இப்போ நம்ம அது செட் ஆகிற டைமில் ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு வேண்டிய கஸ்டர்ட் ரெடி பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் வாங்கினீங்கன்னா அந்த பவுடர் இருக்கும். நான் 1/2 லிட்டர் பாலுக்கு 2 ஸ்பூன் கஸ்டர்ட் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக பால் ஊற்றி ஸ்லரி ரெடி பண்ணி இப்போ வந்து பாலை காய்க்க போகிறோம். 1/2 லிட்டர் பாலுக்கு நல்லா 1 கப் நிறைய சுகர் போட்டிருக்கேன். கஸ்டர்ட் பவுடரில் சுகர் இருக்காது, ஸோ நம்ம போடுறது தான் சுகர். நீங்கள் இந்த ஸ்லரி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாலில் வந்து சுகர் எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி நீங்கள் சுகர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் இந்த ஸ்லரி ஊற்றி நீங்கள் நல்லா அதை கிண்டவும் கஸ்டர்ட் வந்து அப்படியே ரெடி ஆகிடும். நீங்கள் கிண்டும் போதே அது திக்காகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து கஸ்டர்ட் ரெடி ஆகிறதுக்கு சைன். நான் வந்து பாலை நல்லா சுண்டை காய்ச்சி தான் நான் பண்ணேன். ஸோ அங்கங்கே எனக்கு திக்காக இருக்கும். பட் கஸ்டர்ட் வந்து போடும்போது நல்லா அது க்ரீமியாக சூப்பராக வந்துடும். இப்போ இதை நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். ஃப்ரூட்ஸ் ரெடி பண்ணிக்குவோம். ஃப்ரூட்ஸுக்கு வந்து இப்போ நான் ஆப்பிள், பொமக்ரானட், கிரேப்ஸ், பனானா எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். பப்பாயா, அதுக்கப்புறம் கிவி, வாட்டர்மெலன், மஸ்க் மெலன், எந்த ஃப்ரூட்ஸாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை பைட் சைஸ் பீஸஸாக இருக்குன்னாலும் நீங்கள் கட் பண்ணலாம். நான் இந்த மாதிரி மீடியமான சைஸில் தான் நான் வந்து கட் பண்ணுறேன். இப்போது ஃப்ரூட்ஸ்க்கு வந்து அதோடைய நேச்சுரல் டேஸ்ட்டில் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். கஸ்டர்டில் இருக்க ஸ்வீட்னஸ் தான் ஃப்ரூட்ஸுக்கு வந்து நல்ல ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஸோ ஒரு பவுல் எடுத்துகிட்டு கஸ்டர்டு வந்து அதில் நல்லா ஊற்றிட்டு இப்போ அதில் எல்லா ஃப்ரூட்ஸையும் ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ண போகிறோம். பனானா, ஆப்பிள், பொமக்ரானட், அப்புறம் கிரேப்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி அது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கஸ்டர்டில் இருக்க இந்த ஸ்வீட்னஸ், ஃப்ரூட்டில் இருக்க அந்த அசிடிட்டி எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா அந்த டேஸ்ட் வந்து செட் ஆகி நமக்கு வரும். இதுதான் ஃப்ரூட் கஸ்டர்ட். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. பேசிகிட்டே இருக்க டைமில் நம்ம ரெடி பண்ணிடலாம். பை த டைம் நமக்கு அங்கே ஜெல்லி ஆல்ரெடி செட் ஆகிட்டுருக்கு. நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி கஸ்டர்ட்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஜெல்லி வந்து செட் ஆகியிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம அதில் ஊற்றி நான் உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்றது பாருங்கள். கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மருக்கு இது வந்து செம்மையாக இருக்கும். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற்றி வச்சுருந்த அந்த ஜெல்லி லிக்விட் வந்து இப்போ எப்படி சூப்பராக ஜெல்லி ஃபார்மாக இருக்குது பாருங்கள். இந்த கண்டெய்னரில் நான் வேறு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரூட் கஸ்டர்ட் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருந்த இந்த கிளாஸ், அதுக்கப்புறம் இந்த குட்டி கண்டெய்னர்ஸ், இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம். நான் ஸ்பூன் வச்சு இந்த கண்டெய்னரில் நான் போடுறேன். அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக செம்ம யம்மியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா வேறு டிஃப்ரெண்ட்டான ஒரு கப் கேக் மோல்ஸில் இதிலலாம் கூட இது பண்ணலாம். நான் இப்போ ஸ்பூன் வந்து எடுத்து ஜெல்லி எடுத்து காட்டுறேன். எவ்வளோ அழகாக ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சரிவாக வச்சுருந்த அந்த கப்லேயும் பாருங்கள் ஜெல்லி செட் ஆகி அதே ஷேப்பில் செட் ஆகிருக்கு. இப்போ இதுலேயும் நம்ம ஃப்ரூட் கஸ்டர்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம சேமாக ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா ஈஸியாக இருக்கும். ஜெல்லிக்கு வந்து நல்லாவே தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் அது செட் ஆகும்போது ஸ்பூன் போட்டு எடுக்கிறதுக்கு மாதிரி வரும், எல்லாம் கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சம்மரில் இந்த மாதிரி நல்ல நல்ல ரெசிபீஸ் பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்கும் நீங்கள் கொடுங்க. லெட் யூர் குக்கிங் டைம் பி ஹாப்பி டைம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.